கலரிங்கு ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாரு இவன் பொறுக்கி இவன் கெஞ்சா அடிப்பான் பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. தோற்றம் தான் அப்படி இருக்கும். ஆனா நாங்களும் நல்ல பசங்க. மனசு சுத்தமா தான் இருக்கும். மனசு சுத்தமா தான் நல்ல பசங்க தான். பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். தெரிஞ்சா நம்மளுக்கு ஒண்ணு நீ இதுதானா நான் இதுதான். நான் 2 ஹவர் அடிப்பேன். உன்னால ஆட முடியுமா? நான் அடிப்பேன் ப்ரோ. மொளை சத்தம் கேட்டாலும் போதும். பேக் எடுத்து அங்கனா போட்டு யூனிஃபார்ம் மட்டும் கைட்டு போய் நேர்ந்துருவோம். அங்கே போய் நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக மோல் அடிக்கிறதுக்கு போயிடுவோம். பேய் பிசாசு நைட் ஆனால் வந்து தலை வெட்டின முண்டை வந்து ஒன்று எந்திரிச்சு வராங்களா அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களா ப்ரோ? ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பாடி அவ்வளோ சீக்கிரம் எரியாது. 3 ஹவர் 4 ஹவர் அனலில் நின்றுக்குன்னு அந்த பாடி கூட ரொம்ப போராடணும். அதுக்கப்புறம் இந்த குண்டா இருக்கிற பாடி நீர் வடியும் தண்ணி அம்மியும் அப்படியே அம்மியா கொளுத்தினா இருக்கும். நாங்கள் அங்கே தான் ப்ரோ இருப்போம். திடீர்னு வெடிச்சிச்சுன்னா எங்கள் மேலே பட்டுச்சுன்னா தோல் இல்லாமல் தோல்லாம் வெயிட்டிங்க நிலுக்க வெயிட்டிங்க. லாஸ்ட்டில் ஒரு மூட்டு ஒன்று போடுவோம். மேலே கட்டியெல்லாம் வச்சு மூட்டு போட்டு இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சுடா பாடி அப்படின்னு தெரிஞ்சாதான் வீட்டுக்கு போவோம். பாதியில் விட்டோன்னா இப்போ வந்து கேட்பாங்க நம்மளை கேள்வி, என்னடா கை எப்படி இருக்குது காலில் எப்படி இருக்குதுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. 40 பேர் 50 பேர் கேட்பான். சில கை நீட்டி காசு அந்த மாதிரி இந்த லொக்காலிட்டியில் இந்த வேலைகள் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்த வெளியிலேருந்து வந்த பிரச்சனைகள் என்னென்ன? இல்லை ப்ரோ, போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. போலீஸுன்ட்ல ஜென்ரலாக பாடி இருக்கு, முடி கலரிங்கு ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் பார்த்தா எங்களை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாரு இவன் பொறுக்கி இவன் கெஞ்சா அடிப்பான் பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. தோற்றம் தான் அப்படி இருக்கும். ஆனா நாங்களும் நல்ல பசங்க. மனசு சுத்தமா தான் இருக்கும். மனசு சுத்தமா தான் நல்ல பசங்க தான். பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். தெரிஞ்சா நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்களும் நம்ம கிட்ட வந்து பழகிட்டாங்களா அப்போ தெரிஞ்சிடும் நம்மளோட. நம்ம எங்க பார்த்தாலும் இவன் தாங்கிறான், இவன் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் மோல் அடிக்கும் போதெல்லாம் குஸ்ட்டு வந்து போடுவானுங்க ஒரு எல்போ. ஆண் இருக்கும்போது கையை எப்படி போடுவானுங்க, காலை தூக்குவானுங்க. அதெல்லாம் நிறைய எல்லாத்தையும் பார்த்து அவனுங்களே நாங்கள் பழக்கம் பார்த்திப்போம். நீ இதுதானா நான் இதுதான். நீ 1 ஹவர் ஆடிவியா, நான் 2 ஹவர் அடிப்பேன். உன்னால் ஆட முடியுமா? நான் அடிப்பேன் ப்ரோ. 2 ஹவர் நின்ன இடத்துலேருந்து அடிப்பேன். நீ ஆடிவியா 10 நிமிஷத்தில் போய் உக்காந்துருவேன். அதுக்கப்புறம் நீ வர மாட்டேன். அதுதான் யோசிப்பல. முன்னோட பழக்கத்துலேருந்து வர்றதா? ஆமாம், பழக்கத்துலேருந்து வருது. ரத்தம் கித்தம் எல்லாமே பலமாக வை போயிடுச்சு. 10th படிக்கும் போதெல்லாம் இவங்க வீட்டாண்ட வந்து பேண்டு செட்டு வச்சுருக்கிறாங்க. டப்பு செட்டு இவன் கூட்டின்னு போவான் என்ன தாஜா வாசிக்கிறது. நானும் இவனை போயிட்டு மோல் அடிப்போம். சின்ன வயசுல ஸ்கூலில் முடிச்சுட்டு அப்படியே வருவோம். கட்டடிச்சிட்டு மதியம் ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு மட்டிக்கு வந்து தாஜா வச்சுன்னு இருப்போம். அதுவும் எங்கள் வீட்டில் போயிட்டு ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு கலர் துணி போட்டு வருவோம். ஏன்னா யூனிஃபார்மில் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. கலர் துணியில் வருவோம். எங்கள் வீட்டில் இருந்தால் அத்துவோம் துணி. இவங்க வீட்டுக்குலாம் போக மாட்டோம். எங்கள் அம்மா அச்சு பிரிச்சிருவாங்கன்ட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் மாற்றிக்கின்னு அப்படியே மோல் அடிக்கிறது. மோளை சத்தம் கேட்டாலும் போதும். பேக் எடுத்து அங்கனா போட்டு யூனிஃபார்ம் மட்டும் கைட்டு போய் நேர்ந்துருவோம். அங்கே போய் நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக மோல் அடிக்கிறதுக்கு போயிடுவோம். போய் நின்று பார்த்துன்னு இருப்போம். சுடுகாடுனாலே பேய் பிசாசு நைட் ஆனால் வந்து தலை வெட்டின முண்டை வந்து ஒன்று எந்திரிச்சு வராங்களா அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களா ப்ரோ? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது பேய் இருக்கிறவங்கன்னு நம்புறவங்களுக்கு பேய் இருக்குது, சாமின்னு இருக்குதுன்றவங்களுக்கு சாமி இருக்குது. இது வரைக்கும் நான் சுடுகாட்டில் வேலை செஞ்சு நான் வந்து அந்த மாரி மர்மத்தை எதுவுமே பார்க்கல ப்ரோ. எல்லாம் கற்பனை தான் ப்ரோ, எல்லாம் கற்பனை தான். அவங்க தான் சொல்லுவாங்க இது அப்படி போகுது இது இப்படி போகுதுன்ட்டு. ஏன் நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நாங்கள் பார்க்கலையே ஒன்று கூட. நாங்கள் பார்க்கணும்ல. தனியாக இருக்கிறப்ப ஏதாவது உணர்வுகள் இல்லை ப்ரோ. அதே மாதிரி தனியாலாம் தூங்கிறேன் ப்ரோ. நான் கல்ற மேலே பார்த்தீங்கன்னா தனியாலாம் தூங்கிறேன் ப்ரோ. நாங்கள் ஒன்றாலாம் இருக்க மாட்டோம் ப்ரோ. ஒரு 4-5 வேலை வருதா, ஒரு நாளைக்கு ஒரு 2 வேலை 3 வேலை வரும். ஒரு 3 பேர் அப்படி போயிடுவாங்க, ஒரு 3 பேர் இப்படி போயிடுவாங்க. எல்லாருக்குமே ஒரே டைமில் வேலை முடியாது. அதனால் யாருனா தனியாக தான் பசங்களாம் இருப்பாங்க. அவனுக்கு வர வரைக்கும் இருப்பானுங்க. ஆனால் கன்ஃபார்ம் வருவானுங்க உள்ளே. வர வரைக்கும் நாங்கள் தனியாக தான் இருப்போம் உள்ளே. வந்து சுடுகாட்டில் தான் எல்லாம் காசு அவங்க காசை கொடுப்பாங்க வாங்கிக்கின்னு. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்து மறுபடியும் அவங்க சுடுகாட்டில் தான் வரும் உக்காஞ்சி. இப்போ வந்து நிறைய பிணங்களை நீங்கள் எரிப்பீங்க, ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இது ரொம்ப கஷ்டங்களா ப்ரோ? இந்த எப்படி தெரியுமா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பாடி அவ்வளோ சீக்கிரம் எரியாது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, கொளுத்து வேலை செய்கிறவங்க, அந்த பாடிலாம் அவ்வளோ சீக்கிரம் எரியவே எரியாது. ரொம்ப கஷ்டப்படணும். 3 ஹவர் 4 ஹவர் அனலில் நின்றுக்குன்னு அந்த பாடி கூட ரொம்ப போராடணும். அதுக்கப்புறம் இந்த குண்டாக இருக்கிற பாடி நீர் வடியும் தண்ணி
அம்மியும் அப்படியே அம்மியே கொளுத்தினே இருக்கும். நாங்கள் அங்கே தான் ப்ரோ இருப்போம். திடீர்னு வெடிச்சிச்சுன்னா எங்கள் மேலே பட்டுச்சுன்னா தோல் இல்லாம தோல்லாம் வெயிட்டுக்கு எங்களுக்கே வெயிட்டு ஹோட்டலில் வெடிக்கும் ப்ரோ. பக்கத்துல இருக்கிறாங்களே தண்ணி டமால வச்சுக்கலாம் மேலே இருக்கிற இதெல்லாம் பட்டுச்சுன்னா வெயிட்டிக்கும். எங்கள் மேலே இவ்வளோ ரிஸ்க் ப்ரோ இந்த வேலைலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குண்டா இருக்காங்க, அந்த வேர்வை உள்ள இருக்கிற தண்ணி இருக்குங்களே, நீர் மேலே பட்டு ஏதோ ஆகும். அதான் ப்ரோ தோல் வெயிட்டிக்கும். அவ்வளோ ஹீட்ல வந்து மேலே பட்டுச்சுன்னா சுத்தண்ணி ஒரு மேலே வந்து படுது. ஆமா வந்து ப்ரோ அது எரியிற வரைக்கும் நம்ம குத்தினே தான் இருக்கணும். ஒரு கட்டையை வச்சு கீழே குத்தினே தான் பாடி புடிச்சுக்கும். அப்போ அதுனா டம்மாலும் வெடிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா பாடி எரியாதுல. உங்களுக்கு காலையில இப்போ பாடி வருதுன்னா காலையில அடிச்சு எடுத்து கொடுக்கணும். எலும்பு எடுத்து கொடுத்து அவங்க கரைக்கணும். 1 மணி வரைக்கும் எரிச்சுட்டு இருப்போம் ப்ரோ. 1 மணி வரைக்கும் எரிச்சுட்டு இருப்போம். தனியாக ஃபுல்லா எரிஞ்சிடணும். எரிஞ்சு லாஸ்ட்ல ஒரு மூட்டு ஒன்று போடுவோம். மேலே கட்டியெல்லாம் வச்சு மூட்டு போட்டு இது அவ்வளோதான் முஞ்சிச்சிரா பாடி அப்படின்னு தெரிஞ்சாதான் வீட்டுக்கு போவோம். பாதியில விட்டோம்னா இப்போ வந்து கேட்பாங்க நம்மள கேள்வி, என்னடா கை எப்படி இருக்குது கால் எப்படி இருக்குதுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. 40 பேர் 50 பேர் கேட்பான். சில பேர் கை நீட்டி காசு வாங்குறோம்ல, நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலையை செஞ்சு கொடுக்கணும் தரமா. அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக முச்சு குத்துட்டு காலையில வந்தோமா அரிசி எடுத்து கொடுத்தோமா, அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்களா வாங்கிக்கின்னு டீசெண்டாக. ரேட் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை ப்ரோ. இல்லாதவங்களுக்கு இறங்கி போயிட்டு வேலை செய்வோம். இல்லாதவங்களுக்கு ப்ரோ இருக்கிறவங்க கையில் வாங்கிக்கிறோம். இல்லாதவங்க கிட்ட அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்போம். நாங்கள் தனியாகவே 4-5 பாடி கிட்ட எங்கள் காசை போட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம் ப்ரோ. எவ்வளோ செலவாகும் ஒருத்தர் வந்து ஃபுல்லாக பண்ணுறதுக்கு? அதான் ப்ரோ கட்டை வாங்கணும், வெரைட்டி வாங்கணும், இங்கே சாங்கியம் பண்ணுறது, வீட்டாண்டா சாங்கியம் பண்ணுறது, சுடுகாட்டில் சாங்கியம் பண்ணுறது. யாருமே இல்லாதவங்களுக்கு நீங்கள் யாருமே இல்லாததுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது, மோலம் இருக்குது, ஃபீஸர் பாக்ஸ் இருக்குது, கார் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக பண்ணுருவோம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களால் முடிஞ்சது தாய் வீட்டு வருஷம்னு ஒன்று இருக்கும் ப்ரோ, அதுதான் ப்ரோ நீங்கள் வாங்கணும். அது நீங்கள் போயிட்டு தாய் வீட்டு வருஷம் கேட்டால் தந்துடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் வாங்கணும், நாங்கள் வாங்க முடியாது, நீங்கள் தான் வாங்கணும். இல்லை ஒரு அனாதை பிணத்தை வந்து எரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசை? நாங்கள் அது வாங்க 4000 ரூபாய் 5000 ரூபாய் கேட்போம். யாருமே இல்லைன்னா அது நாங்களே எரிச்சிருவோம். எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? விறகு வாங்குவீங்க, வரட்டி வாங்குவீங்க? வெரைட்டி வாங்குவோம், இது டீசல் வாங்குவோம், அதுதான் ப்ரோ. சில கட்டெல்லாம் மழை பெஞ்சி ஈரமாக இருக்கும், எரியாது. அதெல்லாம் டீசல் வாங்கி வச்சுப்போம். வெக்காப்பொரி வாங்கி வச்சுப்போம். இது நம்ம திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்களே, உச்சி அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். உச்சியில் ஒருத்தர் அவரே புது கயிறு, புது கத்தி, புது செப்பல் கிப்பல் எல்லாமே புதுசாக வாங்கி ஏற்றாப்புல பயணத்தே வெஸ்டாப்புல மரத்து மேலே வெஸ்ட்டு அவர் தூக்கு மாட்டுனுக்கிறாரு. ஒரு மாதமா 1.5 மாதமா தூக்கு மாட்டு தொங்கினுக்கிறாரு. ஆமாம், அது எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ஆட்டோக்கார் டிரைவர் ஒருத்தர் வந்து அங்கே தான் ஸ்டாண்டு, அவர் 1 பாத்ரூம் அடிக்க உள்ளே போகும்போது இப்படி மேலே பார்த்துக்கிறாரு. தோண்டு தெரிஞ்சுக்கிறான், உண்மையாக தோண்டு தெரிஞ்சுக்கிறான். பலார போலீஸில் கால் பண்ணி வர வச்சு நாங்கள் போய்